This video is sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கலான்னா, இது வரைக்குமே கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் வந்து டவுன் ஹால் 7 வரைக்கும் தான் இருந்திருக்கு. அந்த 7ல் லாஸ்ட்டு ரொம்ப டஃப்பான பேஸோட சேலஞ்ச் நமக்கு கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், நியூ ஈவெண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அது இப்போ எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ஒரு டவுன் ஹால் 1 இருந்தாலும் சரி 10 இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுறோம்னா, உள்ளே வந்த உடனே நம்மளோட பில்டரை ஃப்ரீயாக இருந்தால் அதை ஏதாவது அப்கிரேட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம பேஸை சீக்கிரமாக பார்த்திங்கன்னா ஃபுல் மேக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ பாருங்களேன், அந்த டவுன் ஹால் 17ஓட லாஸ்ட்டு ரொம்ப டஃப்பான சேலஞ்ச் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. அதாவது நம்ம இருக்கிறது டவுன் ஹால் 7ல், ஆனால் நம்ம அட்டாக் பண்ண போகிறது டவுன் ஹால் 17ல். அப்போ கொஞ்சம் இதாக இருக்கும்ல, ரொம்ப டஃப்பாக இருக்கும்ல. இங்கே பாருங்கள், நம்மளோட ஏர் டிஃபென்ஸ்லாம் இப்போ தான் ஒரு 5 6வது லெவலோ இருக்குது. இங்கே பாருங்கள், 15வது லெவலில் ஏர் டிஃபென்ஸு, விசா டவர்லாம் பாருங்கள், கெனல் பாருங்கள், எவ்வளோ இதாக இருக்குது. ப்ளஸ் நம்ம அது இல்லாமல் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளோட ட்ரூப்ஸை பார்க்கலாம். ட்ரூப்ஸ்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. அதாவது நம்ம பழைய ட்ரூப்ஸ் தான், ஸ்டார்டிங்கில் வச்சுருந்த ட்ரூப்ஸை வச்சுமே ஈஸியாக நம்ம இந்த டவுன் ஹால் 17 அட்டாக் பண்ணலாம். எப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன்னா, லேண்டில், அதாவது நம்மளோட கிரானோட நான் லேண்டில் வச்சு இந்த ஆர்ச்சர் டவர்கிட்ட இறக்கி விட்டுறேன். இறக்கி விட்டு ப்ளஸ் என்ன பண்ணுறேன்னா, 4 ஹீலர் அதுக்கு சப்போர்ட்டும் இறக்கி விட்றேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா கிராண்ட் கொஞ்சம், அதாவது அடி வாங்கினாலுமே அந்த ஹீலரோட இது யூஸ் ஆகும். ப்ளஸ் இன்விசிபிள் ஸ்பெல்லை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஃபயர் பால் யூஸ் பண்ணி 2 எர்த்துக்காக்கை யூஸ் பண்ணி அந்த சைடு இருந்த ட்ராப்ஸ் எல்லாமே நான் அடிபட்டேன். இப்போ அந்த சைடு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சா நமக்கு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு என்னென்னா, ஒரு கோலுமை இறக்கி விட்றேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா வால் பிரேக்கர், சூப்பர் வால் பிரேக்கர், குயின் இறக்கி விட்டு இந்த சைடு ஒரு குயினுக்கு என்ன சப்போர்ட்டிவாக என்ன இறக்குறேன்னா, ஒரு 4-5 ஹீலரை இறக்கி விட்டுறேன். அப்போ பார்த்திங்கன்னா குயின் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அது சூப்பர் போலம் வச்சு அந்த சைடுக்கு விசார்டையும் காலி பண்ணி விட்டுறேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு, அதாவது நம்ம 4 மூலையும் அட்டாக் பண்ணால் தான் டவுன் ஹால் 17 ஃபினிஷ் பண்ண முடியும். இந்த சைடு அதே மாதிரி இன்விசிபிள் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அதே சூப்பர் பலூனை வச்சு இந்த சைடு இருக்க ஈகுலேட்டர்லாம் நான் அடிச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய சேஸ் மிஷினை அந்த சைடு இறக்கி விட்டு ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு பாய்சன் ஸ்பெல்லை கரெக்டாக அந்த சைடு இருக்க கிங் குயினுக்கும் நான் போட்டுறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா பாய்சன் ஸ்பெல்லாம் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். அது நம்ம பார்த்திங்கன்னா போட்டதுனால அந்த கிங்கு குயினும் சீக்கிரமாக அடிச்சிடும். அதுவும் 100வது லெவல் தான், ப்ளஸ் நம்மளோடதும் 100வது லெவல் தான். ப்ளஸ் என்ன பண்ணுறோன்னா, அந்த இடத்துல குயினையும் செத்ததுக்கப்புறமேலே நம்மளோட குயினை ரீகவரி பண்ணிடுறேன். ரீகவரி பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஸ்பெல் இருக்குது, அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு, இன்னும் ஒரு சைடு தானே நம்ம கார்னர் பேலன்ஸ் இருக்குது. இந்த சைடு என்ன பண்ணுறேன்னா, கிங்கை இறக்கி விட்டுறேன். கிங்கு ப்ளஸ் அந்த சைடு ஒரு கொலுமை எல்லாமே இறக்கி விட்டு முடிச்சிடுறேன். ப்ளஸ் இந்த சைடு பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ராக் மாதிரி. இது ஒரு வேலை என்னென்னா, எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணும். அதை கிரவுண்டில் மட்டும்தான் அட்டாக் பண்ணுறதால நான் பலூனை வச்சு அதையும் காலி பண்ணிடுறேன். ப்ளஸ் கிங்கோட ஹெபிலிட்டியும் இந்த சைடு போட்டதுக்கு வரும்போது ஒரே ஒரு எர்த்துக்காக் இருக்குது, அதை நான் டவுனால் பார்த்து போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு கிங்கு குயின் அட்டாக் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு டிஃபென்ஸ் மாதிரி இருக்குது, அதையும் நான் இறக்கி விட்றேங்கிட்டு. ப்ளஸ் 2 ஐஸ், அதாவது ஃப்ரீசிங் ஸ்பெல்லுன்னு சொல்லுவாங்க. ஐஸ் ஸ்பெல் என்னன்னா, ஒரு ஐஸ் மாதிரி உறைஞ்சிடும். அந்த ஸ்பெல்லை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டவுனால் முடிச்சிடுறேன். டவுனால் மேலே போட்டோன்னா அது ஃப்ரீஸ் ஆகிடும். ப்ளஸ் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ராயல் சாம்பியனை வச்சு எல்லாமே முடிச்சிடுறேன். இந்த அட்டாக் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் எப்படி அட்டாக் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக பார்த்து இதே மாதிரி நீங்களும் இறக்கி இதோட ஈவெண்ட்டை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளோட டவுன் ஹால் 17ஓட லாஸ்ட்டு சேலஞ்சு. அதையும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி நான் இன்னும் டவுன் ஹால் 17 வரைக்கும் நான் வரல. வந்தேன்னா நான் இன்னும் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இருந்தாலும் இந்த அட்டாக்கை பார்த்து நீங்களும் இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க.
நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு டவுன் ஹால் 7ல் இருக்கிற அப்டேட்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்.